உயிர். அதாவது 8ஆம் நாள் சண்டையில மாயனுடைய சூழ்ச்சியால அப்படி உயிர் இறக்கிற போது எம்பெருமான் பகவானை கேட்கிறார் அருவான், சாமி இனிமேல் நான் உயிரோடு வாழ போறது கிடையாது. இல்ல, அர்ஜுனனுக்கு 10 தேவிமார்கள், எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆனா அத்தனை மகன்களிலும் வீரத்திலும் சரி, விவேகத்திலும் சரி, அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, 1008 எதிர்வாபத்தோடு கொஞ்சம் கூட மேடையில உச்சமில்லாமல் அழகு வாய்ந்தவனா பிறந்தேன். நான் ஒரு வீரன். இப்போ என் தண்டிமார்களுக்காக நான் தர்மத்தை நிலைநாட்ட உயிரை விட்டதாகவே இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் என் உயிரே போனாலும் நான் இதுவரைக்கு வாழ்ந்ததும் என்னுடைய திறமையும் இந்த உலகத்தில் நீடித்து இருந்தே இருக்கணும் அப்படி என்று வரம் கேட்டான். அப்பொழுதுதான் அன்றே அருந்து அன்றே தாலி கட்டிய அரவாணிகள் என்கின்ற திருநங்கைகளுக்கு கல்யாணத்தை செய்தார்கள். அந்த கடவுள் கூத்தாண்டவர் சுவாமியாக நாளை கலியுகத்திலே இருந்து உன்னை வேண்டிய பக்தர்கள் யாரு வந்தாலும் சரி கேட்டதை நீ கொடுத்தால் அப்படியே நிறைவேறும் என்று கடவுளாக, இந்த கலியுக கடவுளாக ஆசீர்வாதத்தை கொடுத்ததோ எங்களது நாடகம் முடிவடைந்தது. நன்றி வணக்கம். கை மட்டும் பயமில்ல, எல்லாம் ஒரு தப்ப கை தட்டுங்க. ஜோரா வந்து கை தட்டுங்க. அவருக்கு மாதிரி பாருக்கலையே, யாரு கூட்டாளர் மாது அம்மாவா? அவருடைய தாயா விளங்கப்பட்ட தாய் கொடுக்கப்பட்டது 20 ரூபாய். எந்த முக போனாலும் தங்க முகமா இருக்கு. ஆண்டவர் வேண்டுகிறோம். நன்றி வணக்கம். ராமோ ஜெயம். மட்டக்காரர் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி பேர் வலிக்காங்க. யார் ஊஞ்சாலூர் மார்க்கார போலே அவர் நாமக்கார போது நன்றி. குடும்பத்தில் யாரும் குழப்பம் இல்லாமல் வாழ வைக்க அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோ ஜெயம். போயிட்டு போலாமா? வாங்க ஒரு அடி. அப்படி ஓடிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கேன்.